அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. சிலருக்கு பார்த்தீங்கன்னா காதில் ஏதோ ஒரு சப்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதாவது பாட்டு சத்தம் கேட்கும், இல்லைன்னா யாராவது ஒருத்தர் சப்தம் கேட்கும். அந்த பேச்சுக்கு இவங்க பதில் கொடுக்குற மாதிரி நினைவில் இருப்பாங்க. ஆனால் நிஜத்தில் பார்த்தோம்னா ப்ராக்டிக்கலாக அவங்களால இயல்பு நிலையில் இருக்க முடியாமல் ரொம்ப சிரமப்படுவாங்க. நைட்டு தூங்கினா கூட மனசு ஒரு விழிப்பு நிலையில் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? உளவியல் காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிரச்சனை ஒரு 20 வயசுல, 25 வயசுல, இல்ல 40 வயசுலயும் கூட வருது அப்படின்னு சொல்றாங்க. இது 20 வயசுலயும் வரல, 40 வயசுலயும் வரல. இவங்களோட சிறு வயதா இருக்கிறப்பவே இது இவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கும். இது நிறைய பேர்த்துக்கு சொல்லத் தெரியாது. பெரும்பாலும் குழந்தை பருவத்தில நாங்க நிறைய இருக்கிறவங்கள ஸ்டடி பண்ணி பார்த்தோம்னா, எங்களோட ஆய்வுல ஒரு 6த் அல்லது 4த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைகள் கூட எங்ககிட்ட சொல்றது, எனக்கு தூக்கத்தில கனவு நிறையா வருது. தூக்கத்தில யாரோ என்னை துரத்துற மாரி இருக்கு. நான் ஒரு பெரிய பாலத்தில ஓடி போயிட்டுருக்கேன். அப்போ என்னோட பேரண்ட் யாரோ குத்தி கொன்னுட்டாங்க. அதை பார்த்து நான் மேலேருந்து குதிச்சுட்டேன். இது கனவு மாரி இருந்துச்சு. இல்ல, எனக்கு நிஜத்திலேயே இது தெரிஞ்சுச்சு அப்படிம்பாங்க. இதை பெற்றோர்கள் இடத்துல சொல்றப்ப, இதெல்லாம் சாதாரண ஏதாவது படம் பார்த்துருப்ப. அப்படி இருக்கும், இப்படி இருக்கு. இதெல்லாம் நினச்சிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திருவாங்க. ஆனா உண்மை நிலை அதுவல்ல. அப்போ இவங்க நம்மளோட அறிவு எப்படி வேலை செய்யுதுன்னா, பார்த்தது, கேட்டது, கெட்டது. இதுதான் நம்மளோட அறிவு பதிவு. அப்போ சிறு வயது, 1 வயதிலிருந்தே உங்களோட அறிவு பதிவானது பதிவாயிட்டே இருக்கும். இன்னமும் சொல்லப்போனா, நீங்க உங்க குழந்தை கன்சீவா இருக்குதுங்கிறப்பவே அந்த குழந்தைக்கு அறிவு பதிவாகுது. இப்போ 1 1/2 வயசு குழந்தைய நாங்க பார்க்குறோம். ஒரு கார் போச்சுன்னா, இது அவங்களோட தெரிஞ்ச காரு, இல்லைன்னா இது அப்பாவோட காரு அப்படின்னு எக்ஸாக்ட்டா 1 1/2 வயசு குழந்தை சொல்லுது. அந்த கார் கலரை பார்த்து, அந்த உருவத்தை பார்த்து. அதே மாரி கொஞ்சம் பெருசா இருந்தோம்னா அது சொல்ல மாட்டேங்குது. அப்போ இந்த மாரி தான் அறிவு பதிவு அவங்களுக்குள்ள இயங்கிக்கிட்டு இருக்கும். அப்போ இது சிறு வயதிலிருந்தே வெளிப்பட்டதோட விளைவு உங்களுக்கு 20 வயதில தெரியுது, இல்ல 15 வயதில தெரியுது அப்படின்னா, 15 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு 5லிருந்து 7 வருடங்கள் முன்னாடி போனோம்னா, இவங்களுக்கு 9 வயசு அல்லது 8 வயசு, 7 வயசுலயே இது ஸ்டார்ட் ஆயிருக்கும். இதனுடைய தொடர்ச்சி தான் எக்ஸ்ட்ரீம் எண்டு தான். இவங்க காதுல பேசுற சப்தம் அதிகமா இருக்கும். அந்த பேச்சுக்கு இவங்க பதில் பேச்சுக்கள் குடுத்துட்ருப்பாங்க. அப்ப இவங்க இது பெரும்பாலும் என்ன சொல்லிர்றாங்கன்னா, நட்பு வட்டத்துல, உறவினர்கள் மத்தியில, பெற்றோர்கள் மத்தியில இவங்க சொல்ல தயங்குவாங்க. அதையும் மீறி சொன்னாங்கன்னா, "உனக்கு சரியான தூக்கம் இல்ல. நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க. அதனால தான் இப்படின்னு" சொல்லிடுறாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, ஏதோ மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு, போய் கோயில்ல போய் மந்திரிச்சுட்டு வரலாம், இல்ல சிறகடிச்சுட்டு வரலாம் இப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, மென்டல் ப்ரெஷர் அதிகமா இருக்கு, படிச்சு படிச்சு ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. வேலைக்கு போறவங்களா இருந்தா, நீ ஓய்வே இல்லாம வேலை செய்ற, வீட்லயும் பார்த்துக்கிற, அங்கேயும் பார்த்துக்கிற, இதனாலேன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, இது மனநோய் பாதிக்கப்பட்டுருச்சு, இவங்க வெளியில தெரியாம வச்சிருக்கிறாங்க இப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, ஏதாவது படம் பார்த்துட்டு வந்திருப்பான், அந்த படம் ஆழ்ந்து இவனுக்குள்ள போயிருக்கும், அதனால தான் இப்படியெல்லாம் இருக்குது இப்படின்னு சொல்லி அவங்கள டைவர்ட் பண்ணி பண்ணி அவங்களோட பிரச்சனைக்கான தீர்வு வழிமுறைகளை எடுத்துக்காம அந்த பிரச்சனைகளை மேலும் மேலும் ஸ்ட்ராங் பண்ணிகிட்டே வந்துடுவாங்க. இன்னமும் சொல்லப்போனால் மெடிக்கலாக இது பைப்போலார் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. அப்போது இது உளவியல் ரீதியில் பார்த்தோம்னா இவங்களோட அறிவு பதிவுக்கு இவங்க ஒரு அர்த்தம் வச்சிருப்பாங்க. அந்த அர்த்தத்துக்கு இவங்க பார்த்தது, கேட்டது, கெட்டதை வச்சு இவங்க புரிஞ்சுகிட்ட விதம் இயல்பு நிலையில இல்லாம, பாஸ்ட்லயும் இல்லாம, ஃபியூச்சர்லயும் இல்லாம, பிரசன்ட்லயும் இல்லாம 3யும் ஒருங்கிணைத்து 3யுமே ஒன்று சேர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதனோட வெளிப்பாடு தான். இதுக்கு தான் இதை இன்னமும் ஒரு சிலர் என்ன சொல்லிருவாங்கன்னா, யாரோ செய்வினை வச்சுட்டாங்க, இது பரம்பரையா வந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, காதுல ஏதாவது பிரச்சனையா இருந்திருக்கும், நரம்பு ஏதாவது வீக் ஆயிருக்கும், இல்லைன்னா இவன் ஏதாவது அடிக்கடி குடஞ்சிருப்பாங்க, அதோட இன்ஃபெக்ஷன் அப்படி ஆச்சுன்னா இப்படியெல்லாம் இருக்கும் அப்படிம்பாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன மாரி சிம்டம் எல்லாம் இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க எப்பவுமே இயல்பு நிலையில இருக்க மாட்டாங்க. ஒண்ணு அமைதியான நிலையில இருப்பாங்க, இல்லைன்னா பரபரப்பா இருப்பாங்க, பரபரன்னு இருப்பாங்க, ஒரு ஸ்பீட் ஆக்டிவா இருப்பாங்க.
இல்லைன்னா ரொம்ப ஸ்லோவா இருப்பாங்க. ஒரு மந்த நிலையில இருப்பாங்க. நீங்க பல தடவ கூப்பிட்டா கூட ஏன்னு கேட்க மாட்டாங்க. ஏதோ ஒரு கற்பனையில இருப்பாங்க. நீங்க திட்டுவீங்க. பேரண்ட் ஆகிய நீங்க, இல்ல ஸ்கூல்ல ஆகட்டும், ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஆகட்டும் திட்டுவாங்க. "இத்தன தடவ கூப்பிடுறேன். உனக்கு காது கேட்கலையா? உனக்கு என்ன பிரச்சனையா? நீ எல்லாம் செவிட" அப்படின்னு சொல்லி தான் திட்டுவாங்க. ஆனா இவங்க இன்னொரு ஆக்டிவிட்டிக்குள்ள ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு மத்தவங்கனால புரிஞ்சுக்கவே முடியாது. இது இவங்க இயல்பான முறையில சொல்லவும் முடியாது. இது கடைசி கட்டம் இவங்களுக்கு என்ன ஆகுன்னா, நம்ம ஏன் உயிரோட வாழணும்? இத்தன போராட்டத்துல இருக்கணுமா? நம்ம போயிரலாமே! அப்படின்னு ஒரு சுய கொலைக்கு முடிவெடுத்துர்றாங்க. அப்ப இது வந்து சுய கொலை, இதுக்கு முடிவு அல்ல. அப்ப இவங்களுக்குள்ள இருக்கிற பார்த்தது, கேட்டது, கெட்டது இதுதான் அறிவுப்பதிவு. அந்த அறிவுப்பதிவ உளவியல் பகுப்பாய்வு, மன ஆலோசனை, வழிகாட்டுதல், அந்த வழிகாட்டுதல் உள வழிகாட்டுதல்னு சொல்றோம். உள்ளுக்குள்ள பதிவானது வந்து எந்த மாரி பதிவாயிருக்குன்னு சொல்லி இவங்கள உள பகுப்பாய்வு செய்து, மனரீதியான ஏற்பட்ட எண்ணம், சிந்தனை, செயல்பாடு, இவங்க புரிஞ்சுகிட்ட எண்ணம், இவற்றினை கண்டறிந்து மாற்றியமைத்து மறுசீரமைக்கும் பொழுது, இவர்கள் இயல்பு நிலைக்கு வர முடியும். இது ஒரு நாளையில சரியாகுமா? மருந்து குடுத்தா சரியாகுமா? அப்படின்னு பல பேருக்கு கேள்வி வருது. ஏன்னா, இது ஒரு நாள் பிரச்சனை கிடையாது. பல ஆண்டுகளோட பிரச்சனை. உங்களுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் தெரியுதுன்னா, குறைந்தது 7 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிருக்கும். அப்ப இது 1 நாள், 2 நாள்ல சரியாக முடியாது. இதற்கான தொடர் சிகிச்சை, அதாவது ஓராண்டிலிருந்து 3 ஆண்டுகள் கூட தேவைப்படலாம். அவர்களுடைய கோஆப்பரேஷனை பொறுத்து. அப்போ இவர்களை ஒவ்வொரு முறையும் இவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், சிந்திக்கக்கூடிய எண்ணங்கள், அதை ஏற்றுக்கொள்ளும் தன்மை, இது எல்லாம் உளவியல் பகுப்பாய்வில் இவங்க கூடவே சென்று, இவங்க கூடவே ட்ராவல் பண்ணி, இவங்கள மெதுமெதுவா மன இயக்கத்துல நார்மலுக்கு கொண்டு வர்றக்கு மென்டார் இவங்களுக்கு தேவை. இவங்களுக்கு அறிவுரையோ, ஆலோசனையோ, சிறகடிக்கிறதோ, மந்திரம் சொல்றதோ, மருந்து குடுக்கிறதோ பயனளிக்காது. இவங்க கூட ட்ராவல் பண்ணி மெதுமெதுவா இவங்கள இயல்பு நிலைக்கு கொண்டு வர்றக்கு, இவங்க கூட செயல்படுறக்கு தான் மென்டார் தேவை. அந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்ல எங்களோட எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனத்தில் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து இதில் 4ல் எதில பாதிப்படைஞ்சாலும் ஒரு சிலருக்கு இந்த மனநிலைக்கு தள்ளப்பட்டுரும். இதை கண்டறிந்து உளவியல் பகுப்பாய்வின் மூலியமாக சரிப்படுத்த, குணப்படுத்த எங்களுடைய மைண்ட்செட் நாலேட்ஜ் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் கொடுத்துக் கொண்டு வருகின்றோம்.